அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி பேசும்போது தான் அப்புறம் ஆறுதல் சொன்னேன். சார் இதுவும் கடந்து யார் வீட்ல சார் பிரச்சனை இல்ல. யார் வீட்ல பிரிதல் இல்ல. நாங்க கூட தான் போன மாசம் எங்களுக்குள்ள நெறைய பிரச்சனை நடந்தது. அந்த மாரி வரும் சார். இதெல்லாம் அப்படியே சாதாரணமா போகட்டும். காலம் கடந்து போகும்போது எல்லாம் கடந்து போகும் சார்ன்ன பிறகு அவர் ரொம்ப ஆறுதலா இருக்கு உங்களுடைய வரிகளும், வார்த்தைகளும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. உங்களுக்கு என்ன உதவியோ, என்ன மாதிரி வேணுமோ கண்டிப்பா எனக்கு மருந்து போட்டிருக்கீங்கம்மா என் இதயத்துக்கு. அதனால என் வலிகளுக்குன்னு சொன்னாரு. வந்து ஸோ அப்போ உங்களுக்கு என்ன சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க. என் பாட்ட ஏத்துக்கங்க. நான் முதல்ல படைச்சிருக்கிற இது வந்து இப்ப தான் தத்தி தவழுது இந்த வரிகள். ஸோ என்னோட தமிழுக்கும் இது ஒரு பெரிய ஒரு அடையாளமா இருக்கணுன்ட்டு தான் நான் தமிழ பயன்படுத்தினேன். அந்த வரிகள்ல உள்கருத்துக்கள் அதிகம் இருக்கும் சார். அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப இல்லம்மா எனக்கு எல்லாம் புரிஞ்சுதும்மா. ரொம்ப சந்தோஷம்மா. நீங்க உங்களோட திறமைகள நீங்க இவ்வளோ நாளா ஏன் இத பயன்படுத்தல? எனக்கு சரியான பாதைகள் கிடைக்கல சார். வறுமை. இது பெருமைக்காக எழுதுனதில்ல. இது வறுமைக்காக எழுதுனது. ஸோ அதனால சார் அப்டின்னேன். கண்டிப்பா உங்க திறமைய நான் வெளிய கொண்டு வரேன்ம்மா. வருவீங்க நீங்க பாருங்க. பாட்டு ரிலீஸ் ஆன பிறகு உங்களுடைய புகழ் கொடி கட்டி பறக்கும். நீங்க மீட்டு கொண்டு வந்திருக்கீங்கம்மா அந்த வார்த்தைகள் எல்லாம்.